Hi friends, Assalamu alaikum. Welcome to Farah Foods and Vlogs. ஸோ இன்றைக்கி வந்து லேசி சிக்கன் ரோஸ்ட் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். சம்டைம்ஸ் நம்ம லேடிஸ்க்கு வந்து டயர்டாக டவுனாக ஃபீல் ஆகும்போது ஏதாவது ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக சமைச்சிட்டு கிச்சனில் இருந்து சீக்கிரமாக ஃப்ரீ ஆகணும்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி டைமில் தான் யூஸ் ஆகும் இந்த லேசி சிக்கன் ரோஸ்ட் ரெசிபி. ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாக இன்ஸ்டண்ட்டாக கடகடன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வாங்க ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அமேசிங்கான ரெசிபிஸ்க்காக. ஸோ நான் வந்து 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போது மேரினேஷனுக்காக பேசிக் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து உங்கள் டேஸ்ட்க்கு அக்கார்டிங்காக சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக, அப்புறமா வந்து மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், எல்லா மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா பவுடர் அண்ட் கொஞ்சமாக கசூரி லீவ்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவருக்காக. அப்புறமா வந்து டொமேட்டோ கெச்சப், தயிர் அண்ட் லாஸ்ட்டில் வந்து லெமன் ஜூஸ். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க மேரினேஷனுக்காக. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்யணுன்னா டைரெக்டாக அப்படியே குக் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த ரெசிபியோட டைட்டில் வந்து லேசி சிக்கன் ரோஸ்ட். ஸோ வித்தவுட் எனி டைம் வேஸ்ட் குக் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து டைம் இருந்துச்சு. ஸோ நான் வந்து 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிட்டு தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போது ஒரு கடாயில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆனதும் 2 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சமாக சாஃப்ட் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட ரா ஸ்மெல் போகிற மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு மேரினேட்டட் சிக்கன் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். சிக்கனில் ரிலீஸ் ஆகிற தண்ணியிலேயே சிக்கன் நல்லா குக் ஆகிடும். ஒரு வாட்டி நடுவில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 வந்து பச்சை மிளகா ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அண்ட் தட்ஸ் இட். சூப்பரான ஈஸி அண்ட் டேஸ்டியாக இருக்கிற இந்த லேசி சிக்கன் ரோஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் மேலே வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக டேஸ்ட் இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி அமேசிங்கான ரெசிபிஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Until then, take care. Bye bye.